நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குட்டி மெழுகு பீக்கங்காய் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு காய் நல்லா பெருசாக விளைஞ்சிருந்துருக்குது. எனக்கே தெரியல. இது வந்து நிறைய காய் பிடிக்குது, நிறைய பூ பூக்குது. ஆனால் கொடி வந்து நல்லா படர்ந்துட்டே போகுது. அந்த இலை நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால இலைக்குள்ளே காய் மறைஞ்சிக்குது. இருக்குதா இல்லையானே சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. இந்த காய் வந்து எவ்வளோ பெருசாயிருச்சுன்னு பாருங்கள். எனக்கே தெரியல. இலைகளுக்குள்ளே மறைஞ்சிருந்துருக்க மாட்டிருக்குது. செவுத்து மேலே இந்த கொடி படர்ந்து இருந்தது. நான் எல்லாம் தள்ளி தள்ளி பார்த்து காய் இருக்குதான்னு பார்த்துட்டே தான் இருப்பேன். செக் பண்ணுவேன், எடுத்து முன்னாடி போட்டுருவேன் காய் இருந்துச்சுன்னா. அப்போ தான் ஒரு 2-3 நாள் கழித்து நம்மளுக்கு பொறிக்க முடியும்னு சொல்லிவிட்டு முன்னாடி எடுத்து போட்டுருவேன். அதுக்கப்புறம் 2-3 நாள் கழித்து கட் பண்ணிக்குவேன். எத்தனை பிஞ்சு இருக்குது பாருங்கள். பூவும் 2-3 வச்சுருக்குது, பிஞ்சும் இருக்குது. இது ஃபஸ்ட்டு காய். ஃபஸ்ட்டு நான் பார்க்காம விட்டு நல்லா பெருசாகி காஞ்சு முற்றி இப்போ உள்ள விதையெல்லாம் ஆடுது. ஸோ இதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்குள்ளே இருக்கிற விதைகளை எடுத்து வச்சா அடுத்த டைம் ஊன்றதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு, ரெண்டாவது இருக்கிற அந்த காயுமே இப்போது பெருசாகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். அது ஆல்ரெடி முத்திருச்சு, நல்லாவே பெருசாயிருச்சு. நீ நல்லா காயட்டும். காஞ்சதுன்னா அதுக்குள்ளே இருக்கிற விதையும் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சோம்னா நம்மளுக்கு அடுத்தது ஊன்றதுக்கு பயன்படும். இதுக்குள்ளே நிறைய காய் மறைஞ்சு இருக்குங்க. வெளியிலேருந்து பார்த்தா சரியாக தெரிய மாட்டேங்குது. இலை பெருசாக இருக்கிறதுனால காயை மறைச்சிக்குது. காய் நல்லா பெருசானதுக்கப்புறம் தான் வெளியில் தெரியுது, முத்தி போனதுக்கப்புறம்தான். சரி பரவாயில்ல, நம்ம அடுத்தடுத்து விதைகள் எடுத்து வச்சு ஊன்றதுக்காவது யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நிறைய பூக்கள் பூக்கிறதில்ல. மல்லிகை செடி ரொம்ப கம்மியான பூக்கள் தான் பூக்குது. சரி பூக்கிறத பொறிச்சிக்குவோன்னு சொல்லிட்டு பொறிச்சிட்டு இருக்கேன். இந்த செடி வந்து கொடி வந்து ரொம்ப பெருசாக படர்ந்து மல்லிகைப்பூ கொடியை போட்டு அமுக்கிருச்சு. அதனால் மல்லிகைப்பூ செடி சரியாக பூக்க மாட்டேங்குதுங்க.